Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜோஸ் பியூட்டி ஹேக்ஸ். நான் தான் உங்கள் ஜோஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த சம்மர் டைமில் நிறைய பேருக்கு ஹீட் பால்ஸ், பிம்பிள்ஸ், அப்புறம் ட்ரை ஸ்கின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்காக நான் சிம்பிளாக வீட்டிலே பண்ணுற மாதிரியான ஒரு டிஐஒய் ஃபேஸ் பேக் தான் காட்ட போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி நான் கிளென்சிங்க்கு குட் வைப்ஸோட பப்பாயா ஃபேஸ் வாஷ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ். ஸோ அதை வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா என்னோடய ஃபேஸை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ஃபோலியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக். ஸோ நான் இன்றைக்கி கூலிங் ஃபேஸ் பேக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து சாண்டல்வுட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றின ரிவ்யூஸ் வந்து நான் என்னோடய சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் purple.com வெப்சைட்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் நம்ம ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஏதாவது ஆக்னி ஸ்கார்ஸ் இருந்ததுன்னா கூட அது மேலே வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். அது சீக்கிரமாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ அதனால் நான் அதை எடுத்திருக்கேன். ட்ரை ஸ்கின்னுக்கு கூட நல்லா ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி க்ளோ கொடுக்கறதுக்கு அந்த ரோஸ் வாட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பேஸ்ட் திக்காக வேணுமோ அந்தளவுக்கு திக் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிம்பிள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அலர்ஜி ஆக்னி எங்கே இருக்குதோ அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கொடுக்காது. ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். இன்றைக்கி நான் மாய்ஸ்சரைசருக்கு வந்து பாண்ட்ஸோட லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஸோ அதை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3 டேஸில் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கனாலே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக் உங்கள் ஃபேஸில் ஏதாவது சன்டான் இருந்துச்சுன்னா கூட அதை ரிமூவ் பண்ணி உங்களை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் அடுத்த தடவை வீடியோ போடும்போது. நன்றி, பாய்.